ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, குடும்பத் தலைவன் எபிசோட் 7 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த ஸ்க்ரீன் ப்ளே 7ல் என்ன வரப்போகுதுன்னா, எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராமராஜ் அங்கே நடந்த இன்சிடெண்ட்டை அவங்களோட அப்பா கிட்ட சொல்ல போகிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட தங்கச்சி இருக்காங்களே, சீதாலட்சுமியோட தங்கச்சி, அவங்களும் அவங்க அம்மா கிட்ட கூற போகிறாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ராமராஜ் நைட்டு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு தூங்குறாரு. அப்புறம் அன்று காலை விடிஞ்சிருச்சு. ராமராஜ் தன் தந்தையிடம் பெண் பற்றி நற்செய்தியை சொல்ல விரைந்து சென்றான். ஏன்னா இவங்க தனியாக தான் இருக்காங்க, சரிங்களா? அதனால் அப்பா வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக போகிறாரு. அப்பாவிடம் சென்று, நான் நேற்று வேலைக்கு செல்லும் இடத்தில் மயங்கி விழுந்துட்டேன். அப்பொழுது ஒரு திருமணமாகாத பெண் என்னை காப்பாற்றினாங்க. நான் தம்பியை பற்றி சொன்னேன். ஆனால் எனக்கு அக்கா இருக்காங்க என்று சொன்னாள். அவங்க என்னுடைய பெற்றோரிடம் பேசுங்கள் என்று முகவரியை கொடுத்துருக்காங்க. நம்ம போயிட்டு வரலாமான்னு கேட்பான் ராமராஜ். தந்தையும் சரி என்று சொல்வார், சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த பெண்ணும் நடந்ததை தன் அம்மாவிடம் கூறினாள். அதற்கு வந்தால் பார்த்துக்கலாம் என்று கூறிவிட்டு, இனிமே யாருக்கிட்டேயும் வீட்டு முகவரியை கொடுக்கக்கூடாது என்று கூறுவாங்க அவங்களோட அம்மா. பேசி கொண்டிருக்கும் பொழுது ராமராஜும் அவனின் தந்தையும் வீட்டின் வாசல் முன் நின்று, யாராவது இருக்கீங்களா என்று கேட்பார். அந்த பொண்ணும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டே இருக்கும்பொழுதே வீட்டு வாசல் முன்னே நின்று, வீட்டில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு அந்த அம்மா வெளியிலே வருவாங்க சத்தம் கேட்டு. அந்த அம்மா வெளியிலே வருவாங்க சத்தம் கேட்டு. யார் என்று தெரியாது நிற்பார்கள், சரிங்களா? அவங்க சத்தம் கேட்டு வெளியில் நிற்கிறாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அப்படியே பார்த்துட்டு நிற்பாங்க. அப்போ தான் அந்த பொண்ணு இவங்க தாம்மா நான் சொன்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே உமையம்மாள் என்ன பண்ணுவாங்க, உள்ளே வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுப்பாங்க. பிறகு தன் குடும்பத்தை பற்றி மணியப்பன் குடும்பத்தாரிடம் சொல்வாங்க. உமையம்மாளுக்கு ராமன் குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிரும். அதனால் தொலைபேசி நம்பர் கொடுங்க, என்னுடைய கணவர் வெளியூரில் இருக்காரு, விடுமுறைக்கு வருவாங்க, நான் பிறகு கால் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்களும் நன்றி, ரொம்ப சந்தோஷம், நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இதோட கண்டினியூவேஷன் நாளைக்கு அப்லோட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புரியுதுங்களா? விலாக்லாம் வரும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய், டாட்டா.